எனக்கு ஜிடி நாயுடு பத்தி தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கவுண்டமணி சார் வந்து ஒருத்தர பெரிய ஜிடி நாயுடுன்னு திட்டுறது தான் தெரியுமே தவிர, அவர் என்ன ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மேல எனக்கு அவர பத்தி தெரியாது. பிரிட்டிஷ்காரங்க ஜிடி நாயுடு பொறுத்தவரைக்கும் ஜெயிக்கவே முடியலங்க. கடைசி வரைக்கும் அவங்க நாட்ட விட்டு ஓட்டுற வரைக்கும் அவரு ஜிடி நாயுடு அவங்களால ஜிடி நாயுடுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா, அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை தான் இன்னும் வருத்தமா இருந்துச்சு. நம்ம ஆளுங்களே போட்டு அவர ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்காது. ஏன்னா, அவங்கலாம் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ கேரக்டர்ன்னு தான் இருக்கும். ஸோ, அதோட படம் படம் ஜெயிச்சுச்சுன்னா நல்லது, ஜெயிக்கலன்னா படத்த பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஜிடி நாயுடுன்னு ஒரு கதாபாத்திரத்த பத்தி உலகத்துக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்துருக்காங்க. அது நம்ம கரெக்ட்டா பொறுப்போட எடுத்துட்டு போய் சொன்னா தான், அவர பத்தியான நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரியும். அந்த படத்த நம்ம சொதப்பிட்டோம்னா, அது வந்து பாதிக்கக்கூடிய லெவல்ல இருக்கும். அத நான் இப்பவே சொல்லிர்றேன். ரொம்ப நன்றிங்க. அம் ஒரு ஒரு பெரிய புரொடியூசரால கூட தான் மகனுக்கு இந்த மாரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுக்க முடியாது அப்படின்னு நெறைய விஷயங்கள் எழுதினேன். மணி சார் வந்து தான் படத்துல வர வசனங்கள் மாரி 2டே லைன்ல பதில் சொன்னாரு அவரு. ஒண்ணுன்னா, "தேவையில்லாத உன்னோட கிராட்டிட்யூட் எல்லாருக்கும் சொல்லிட்டு திரிக்காத. நான் உனக்காக எந்த உபகாரமும் பண்ணல." கதையின் நாயகன் மாரி அவர்கள் தான். ஒரு 1/2 மணி நேரம் அவர்கிட்ட நம்ம பேசினோம்னா நமக்கு தெரியும். அவருக்கு சினிமா மேல எவ்ளோ ஒரு அவ்ளோ கணக்கில்லாத ஒரு காதல் இருக்கு அப்டின்றத. ஒவ்வொரு ரோலும் அவர் பண்றது வந்துட்டு மெனக்கெட்டு, அதுக்காக வந்து நெறைய விஷயங்கள வந்து லேர்ன் பண்ணி, அன்லேர்ன் பண்ணி ரொம்ப அ நெறைய எஃபோர்ட்டோட பண்ற ஒரு பெர்சனாலிட்டி. இன்னைக்கு நம்ம அவ்ளோ அவர லவ் பண்றோம் அப்டின்னா, எல்லா காதலுக்கும் ரொம்ப டிசர்விங்கான ஒரு பெர்சன் அப்டின்னு சொல்லலாம். ஸோ வித் எவ்ரி ப்ராஜெக்ட் நம்ம புது புது விஷயங்கள் நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி லாஸ்ட்டா வந்து ராக்கெட்ரி பண்றப்போ, ச்சே! என்ன ஒரு விஷயத்த நமக்காக பண்ணியிருக்கிறார்ல அப்டின்னு ஒரு பெருமை நம்ம எல்லாருக்குமே இருந்தது. அந்த பெருமை வந்து திருப்பியும் இந்த ஜிடி நாயுடு படத்துல திருப்பி வருது. ஒன் கொஸ்டின் டூ யூ சார். அது எப்படி தேடி தேடி நேஷனால வந்து "தே ஆர் ராங்க்ட் பீப்பிள்" அப்படின்னு சொன்னவங்களுடைய பயோபிக் எடுத்து நீங்க பண்றீங்க. அட் த சேம் டைம் இவ்வளவு மெனக்கெடுதல் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் பண்றப்போ, இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் வெரி நைஸ். இந்த மாரி ஒரு நடிகர் எங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க் யூ. ப்ளீஸ் நீங்க வாங்க. உங்க கிட்ட இருந்து நாங்க ஜிடி நாயுடு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். வாங்க சார். ஓவர் டூ யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நெறைய ட்ராமா நடக்கிற டயத்துல நீங்க இங்க வந்து எங்க கூட இருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச். எங்க வாழ்க்கையில இது ஒரு பெரிய ட்ராமாவா இருக்கு. ஏன்னா, இன்னும் 2 நாள் இந்த படம் ரிலீஸ் ஆகப்போகுது. அதுதான் பக்கு பக்குன்னு நம்ம இருக்கோம். ம். என்னோட டைரக்டர் வந்து இன்னைக்கு ஏற்கனவே அவர் பேசினது கேட்டிருக்கீங்க. எவ்வளோ ஆர்வத்தோட பேசுறாரு, எவ்வளோ இன்ஃபர்மேஷனோட பேசுறாரு அப்படின்ட்டு. ஆனா வெற்றி வேளையில பேசுற பேச்சு இன்னைக்கே பேசிட்டாரு அவரு. ஸோ அதனால நான் அந்த நன்றிங்கிறது தான் அந்த அப்புறம் தான் சொல்லப் போறேன். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என் முதல் படம் முடிச்ச அப்புறம் மணி சார் கிட்ட போய் நான் ஒரு நல்ல அப்பதான் இமெயில் புதுசா வந்துருச்சு. அவருக்கு நான் இமெயில் எழுதினேன். ஆ இந்த படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. எல்லாரும் நல்ல பேர் புகழ்லாம் கிடைச்சிருச்சு. ஸோ மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒப்பி எழுதி 2, 3 பேஜுக்கு 2, 3 சைடுக்கெல்லாம் அந்த இமெயில் அனுப்பிச்சு, ரொம்ப நன்றிங்க. அம் ஒரு ஒரு பெரிய புரொடியூசரால கூட தான் மகனுக்கு இந்த மாரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுக்க முடியாது அப்படின்னு நெறைய விஷயங்கள் எழுதினேன். மணி சார் வந்து தான் படத்துல வர வசனங்கள் மாரி 2டே லைன்ல பதில் சொன்னாரு அவரு. ஒண்ணுன்னா, "தேவையில்லாத உன்னோட கிராட்டிட்யூட் எல்லாருக்கும் சொல்லிட்டு திரிக்காத. நான் உனக்காக எந்த உபகாரமும் பண்ணல. என் படத்துக்கு என்ன நல்லதோ அதான் நான் செஞ்சேன். அதே மாரி நீ படம் பண்ணும்போது அப்படிதான் செய்வ." அப்படின்னு நம்புறேன்ட்டு இமெயில் அனுப்பிட்டாரு. ஸோ, நானும் அதே மாரி இப்போ என்னோட நண்பர்களுக்கு இந்த டீம்ல இருக்கிற யாருக்குமே நன்றி சொல்லப் போவதில்லைங்க. அது நான் வெற்றி விழாக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் விக்ரம் வேதா டயத்துல கூட சொல்லியிருக்கேன். அத நான் இப்போ அந்த மாரி ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில எல்லார்ட்டயும் தைரியமா நான் நன்றி சொல்லப் போவதில்ல. ஆனா சில பேருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஜிடி நாயுடுங்கிற ஒரு படம் பண்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில சில ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் அமைஞ்சிருக்காங்க. எனக்கே தெரியாம, தெரிஞ்சோ தெரியாமலோ நெறைய பேர். ரங் தே பசந்தி பண்ணும்போது ஸ்குவாட்ரன்ல அஜய் ராத்தோட அதுவும் ஒரு ரியல் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. குருங்கிற படம் பண்ணும்போது என்னோட கதாபாத்திரம் அது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் பேஸ் பண்ணி இருந்துச்சு. அண்ட் ராக்கெட்ரி, அஃப்கோர்ஸ் துரந்தர் அண்ட் இப்போ ஜிடி நாயுடு. சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்காது. ஏன்னா, அவங்கலாம் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ கேரக்டர்ன்னு தான் இருக்கும். ஸோ, அதோட படம் படம் ஜெயிச்சுச்சுன்னா நல்லது, ஜெயிக்கலன்னா படத்த பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனா, ராக்கெட்ரிங்கிற ஒரு படம் பண்ணும்போது, ஒரு உண்மையான உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கைய பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். படத்த நம்ம சரியா எடுக்கலன்னு வச்சுக்கங்களேன், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைக்கு அது அதிகமான ஒரு பிரச்சனை ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் ஏன் நன்றி சொல்ல விரும்புறேன்னா, முதல்ல ஜிடி நாயுடு சார், அ ராஜ்குமார் சார், கோபால் சார் அந்த ஃபேமிலிக்கு. ஏன்னா, இவங்களுக்கு வந்து இவங்க வந்து எங்களுக்கு வெறும் ஒரு படம் பண்றதுக்கு வாய்ப்பு குடுக்கல.
ஜிடி நாயுடுன்னு ஒரு கதாபாத்திரத்தை பத்தி உலகத்துக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது நம்ம கரெக்டா பொறுப்போட எடுத்துட்டு போய் சொன்னாதான் அவரை பத்தியான நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரியும். அந்த படத்தை நம்ம சொதப்பிட்டோம்னா அது வந்து பாதிக்கக்கூடிய லெவல்ல இருக்கும். அதை நான் இப்பவே சொல்லிடுறேன். அதனால அந்த பயத்திலையும் அந்த மரியாதையோடையும் தான் எல்லாருமே இந்த படத்துல வேலை செஞ்சிருக்காங்க. ஏன்னா we cannot afford to be wrong or inaccurate about such an impossibly unbelievable character like G.D. Naidu. So we took that very seriously. Sir, thank you very much for trusting us with the reputation of this man. And I hope that we do justice by him. இரண்டாவது வந்து நான் ஏன் நன்றி இதில் சொல்கிறேன்னா, இந்த விழாவில் மக்கள் வந்து இந்த படத்தை ஏன் பார்க்கணும், அதை பற்றி தான் நான் இப்போ பேச விரும்புகிறேனே தவிர, நன்றி அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். பட் ஏன் இப்போ இந்த நன்றி சொல்லணும்னா, இதுலேயும் ஏன் மக்கள் வந்து படத்தை பார்க்கணுங்கிறது இருக்குது. அது அடுத்தது வந்து அரவிந்த் சார். அரவிந்த் சார் நானும் எப்போ பார்த்தாலும் அப்படியே உட்காந்துருப்பார், தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பார். அண்ணா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பார் அவர். நானும் அவரும் கிட்டத்தட்ட 23 வருஷமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நான் இருந்திருக்கோம். என்ஜினியரிங் மேலே எனக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதுக்கு 10 மடங்கு மேலே அவருக்கு நாலேஜும் இருக்குது, ஆர்வமும் இருக்குது. நான் என்ஜினியர் கிடையாது, நான் என்ஜினியரிங் படிக்கல. ஆனால் இன்ஜினியரிங்கோட மிகப்பெரிய ஃபேன். அதனால் எனக்கு என்னோட எக்ஸைட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு துணையாக இருந்தது வந்து அரவிந்த் சார் தான். பிகினிங்லேயே வந்து ஹெலிகாப்டர் எப்படி பண்ணணும், அது எப்படி பறக்க வைக்கணும், ஆர்சி ஹெலிகாப்டர்னு உண்மையான ஹெலிகாப்டரில் ஆர்சி ஹெலிகாப்டர் பிளேன்ஸ் அதெல்லாம் பறக்க வைப்போம். அதுலேயே கீழே வந்து என்னோடய ஃபோனை ஒட்டி அதை எப்படி ட்ரோனை ஆக்குவோம், மேலேருந்து எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஒரு டிஓபி, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நானும் அவரும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவர் என்கிட்ட சைடாக சொல்லுவார், நம்ம 2 பேரும் எனக்கு ஒரு படமும் கிடைக்கல உங்கள் கூட மேடி அப்படின்னு அவர். எனக்கும் அது புரியல. ஏதோ ஒரு காரணத்துக்கு அது அமையாமையே இருக்கும். ராக்கெட்ரிங்கிற படத்தில் கூட அப்போ அங்கே நான் பாம்பே போய் செட்டில் ஆகிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தொடர்பே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அப்போ கூட நம்ம நடுநடுவில் பேசுவோம் தவிர நிறைய நாள் ஒரு கிட்டத்தட்ட 6-8 மாதமாக பேசலை நம்ம. ஏன்னா நான் பிஸியாக இருந்துட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணி அவருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், அரவிந்த் சார் எனக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். என்ன ப்ராஜெக்ட் மேடம்? ராக்கெட்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட். ஓ வெரி குட். நான் என்ன பண்ணும், நீங்கள் வாங்க என் கூட துணையாக இருங்க, இந்த படத்தை நம்ம பண்ணுவோம், உங்களுக்கு இன்ஜினியரிங் பற்றி நிறைய தெரியும், வரீங்களா அப்படின்னு கேட்டேன். வரேனே அப்படின்னாரு. எப்போ வரணும் அப்படின்னு கேட்டார். ஒரு 3 மணி நேரத்தில் ஃப்ளைட் இருக்குது, பாம்பேக்கு வந்துடுறீங்களான்னு கேட்டேன். நம்ப மாட்டீங்க, குடும்பத்தோடு வந்துட்டாங்க சார். அவங்களும் அவங்க ஒய்ஃப், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லேடி வைஷ்ணவி மேம், 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு வந்தவங்க ராக்கெட்ரி முடிஞ்சு ரிலீஸ் வரைக்கும் என் கூடயே இருந்திருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இவர் இந்த சப்ஜெக்ட் என்கிட்ட கொண்டு வரும்போது எனக்கு இதில் ஒரு பயங்கரமான தத்துவம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா லேஸில் கொண்டு வர மாட்டார். அப்படி கொண்டு வந்து இந்த இன்ஜினியரிங்கோட ஆள் எனக்கு ஜிடி நாயுடு பற்றி தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கவுண்டமணி சார் ஒருத்தரை பெரிய ஜிடி நாயுடுன்னு திட்டுறது தான் தெரியுமே தவிர, அவர் என்ன பெரிய சயின்டிஸ்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு அவரை பற்றி தெரியாது. அதுவே ஒரு பயங்கர குற்றுணர்ச்சியோட தான் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அரவிந்த் சார் இந்த ஆளை பற்றி சொல்லும்போது எனக்கு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். சரி, இவரை பற்றி ஏன் மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறது. இந்த படத்தோட நோக்கமே ஜிடி நாயுடுன்னு ஒரு ஆளை பற்றி நம்ம தமிழ் சிலபஸில் ஒரு சாப்டர் இருக்கணுங்கிற போராட்டம் தான் நம்ம அதித்தி பாலனோட போராட்டம். அந்த படத்தில் சாப்டர் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப தப்பாக தோணுச்சுங்க. அண்டு அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி நடந்துச்சு, யார் என்ன பண்ணாங்கன்னு ஏற்கனவே எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. பட் அதுக்கு என்ன த ரூட் காஸ் ஆஃப் மீ கெட்டிங் இன்வால்வ் வித் திஸ் ப்ராஜெக்ட் எப்படின்னா, எனக்கு ஒரு பாம்பு புல் மாதிரி பிடிச்சா விட்டுற மாட்டேன். ஸோ வச்சா கொடுமையை சரிச்சா மாட்டேன் லெவலுக்கு போயிடுவேன். அதுதான் இந்த படத்தில் எனக்கு நடந்துச்சு. ஏன்னா அந்த கதை கேட்ட உடனே ரியலைஸ் இந்த ஆளை பற்றி ஏன் மக்களுக்கு தெரியல, ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மேதையை நம்ம பொத்தி வச்சிருக்கோம், யாருக்குமே ஒன்றும் தெரியாது. சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் போய் ஒரு சின்ன பாறாங்கல்லுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க ஒரு கிராமத்தில். நம்ம போயிருக்கோம் நிறைய வாட்டி பார்த்து, என்னடா இதில் இந்த மாதிரி நம்ம நாட்டில் மூளைக்கு மூலம் இருக்குது, இது இப்படி பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக பண்ணி வச்சுருக்காங்களே நம்ம நிறைய வாட்டி யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க நம்மக்கிட்ட இருக்காங்க, அவங்கள பற்றி தெரியாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவரை பற்றி ஏன் தெரியணும்? ஏன்னா இன்னைக்கு நடக்கிற பல விஷயங்கள் அவர் அன்னைக்கே பண்ணிட்டார். ஊபருங்கிற விஷயம் இப்போதான் நமக்கு தெரியும். அது அவர் அன்னைக்கு கிட்டத்தட்ட 80 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க.
இத பத்தி இப்போ நீங்க அப்படி திரும்பி பின்னோக்கி பார்க்கும்போது, இவர பார்த்து தான் இவங்க கத்துக்கிட்டாங்களா? பில் கேட்ஸ் இவர பார்த்து தான் கத்துக்கிட்டாரா? அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே நமக்கு வரும். ஏன்னா, அவர் பில் கேட்ஸ் செஞ்ச பல விஷயங்கள் இவர் செஞ்சிருக்காரு. 2வது நானும் கிருஷ்ணகுமாரும் என்ன முடிவு பண்ணோம்னா, கதையில இதுவரைக்கும் அவர பத்தி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம சொல்லப் போறதில்ல. ஏன்னா, அவர பத்தி தெரிஞ்ச இவரு இன்வென்டரா இருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் இன்வென்ட் பண்ணாரு. அதெல்லாம் பெரிய படத்துல ஒரு 10% தான். ஆனா, இவர் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்த முயற்சி செஞ்சாரு. அந்த மாற்றங்கள் இஸ் இன்கிரெடிபிள்ங்க. ஃபீமேல் எஜுகேஷனா இருக்கட்டும், எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், அம் அம் ஆ பாலிடெக்னிக்ங்கிற ஒரு வார்த்தை என்னன்னு இவருனால தான் நமக்கு தெரியுது. பாலிடிக்க இன்வென்ட் பண்றதே இவர் தான். ஒரு சிச்சுவேஷன் அப்படி அம் ஐ ரைட்? திஸ் ஃபேக்சுவலி. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, ஏன் இவரோட கதைய பொத்தி வச்சிருக்காங்கங்கிறது எனக்கு புரியல. அண்ட் தென் முழு கதை கேட்கும்போது நான் மிரண்டுட்டேன். இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் இப்ப நெறைய பேர் நம்ம நாட்ல சின்ன சின்ன லேடீஸ் எல்லாம் வந்து ஊறுகாய் வித்து, அப்பளம் பண்ணி வித்து பல லட்சம் ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. பிகாஸ் தே ஹவ் ஸ்டார்ட்டட் தேர் ஓன் என்டர்பிரைஸ். அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது மட்டும் இல்ல. அத எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது? அதோட கம்ப்ளையன்ஸ் என்ன? ஹவ் டு யூ ஸ்டார்ட் தி கம்பெனி? ஹவ் டு யூ டூ தி டாக்ஸேஷன்? ஹவ் டு யூ டூ தி கம்ப்ளையன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் இதெல்லாம் பண்ணி ஹவ் டு யூ ஸ்டார்ட் அ பேங்க் அக்கவுண்ட்? ஹவ் டு யூ கெட் திஸ் மனி இன் யுவர் அக்கவுண்ட்? ஹவ் டு யூ செல் இட் ஆன்லைன்? இதெல்லாம் படிக்காதவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சத்தியமா சொல்றேன், தேர் ஏர்னிங் இன் லேக்ஸ் ருபீஸ். பட் அவங்களோட அந்த ஊறுகாய் செய்யற திறமைக்கு தவிர, இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும்? எது இந்த கம்பெனி நம்மகிட்ட இருந்து யாரும் எடுத்துட்டு போகக்கூடாது. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் அவர் அப்பவே செஞ்சு வச்சிருக்காரு. அண்ட் இன்னைக்கு ஜிடி நாயுடு நம்ம அன்னைக்கே கொண்டாடி இருந்தோம்னு வச்சுங்களேன். அன்னைக்கு வந்து முதல்ல வெள்ளைக்காரங்க வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணாங்க. அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை குடுக்கல. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவர் சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்காக நடுவுல நின்னாங்க. ஆனா, இந்த படத்தோட டேக்லைனே வந்து ஃபியர்டு பை த பிரிட்டிஷ் அண்ட் ஃபர்காட்டன் பை ஹிஸ் கண்ட்ரிமென். ஏன் ஃபியர் பண்ணாங்கிறது கூட நீங்க பார்க்கணும். ஏன்னா, என்னைக்கும் அவரு பிரிட்டிஷ்காரன் முன்னாடி தலை குனியவே இல்ல. பிரிட்டிஷ்காரங்க ஜிடி நாயுடு பொறுத்தவரைக்கும் ஜெயிக்கவே முடியலங்க. கடைசி வரைக்கும் அவங்க நாட்ட விட்டு ஓட்டுற வரைக்கும் அவங்களால ஜிடி நாயுடுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா, அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை தான் இன்னும் வருத்தமா இருந்துச்சு. நம்ம ஆளுங்களே போட்டு அவர ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா, அவரு இன்னைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணலன்னு வச்சுக்கங்களேன், கோயம்புத்தூர் வுட் பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸ் இன் த வேர்ல்ட். அந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய கம்பெனி கோயம்புத்தூருக்கு வந்து, இன்னைக்கு கோயம்புத்தூரோட கதையே வேறையா இருந்திருக்கும். இந்தியாவோட கதையே வேறையா இருந்திருக்கும். அந்த காரணத்துக்காக தான் இந்த படம் பார்க்கறது இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ, ஐ எம் செகண்ட்லி ஒரு 2வது நன்றி நான் சத்யராஜ் சார், ஜெயராமன் சார் 2 பேருக்கும் சொல்லணும். பிகாஸ் அவங்க 2 பேரும் மேதைங்க. ஒரு சின்ன குழந்தையோட ஆர்வம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு 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 புதுசா எதா பார்க்கும்போது, ஒரு ஜூக்கோ, சர்க்கஸோ போகும்போது அந்த கண்ல ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அதுக்கு மேல இருக்க ஆர்வத்தோடையும், எனர்ஜியோடையும் செட்ல வந்து, என்னைக்குமே நம்ம இவ்ளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்டுங்க அப்படின்னு காட்டாம, எல்லாருக்கும் ஒரு இடம் குடுத்து, எந்த சீன்ல பக்கத்துல கம்முனு நிக்கணுமோ, அந்த சீன்ல பக்கத்துல கம்முனு தான் நிக்கிறாங்க. ஒரு ஒரு இந்த மாரி சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு அந்த மாரி ஒரு மெச்சூரிட்டி பார்த்தோனே நம்ம எல்லாருமே செட்ல புரிஞ்சுக்கிட்டோம். திஸ் இஸ் த வாட் கமிட்மென்ட் லெவல் மீன்ஸ். ஸோ, உங்க வயசுல கூட நான் இந்த மாரி கமிட்டடா இருக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளோட நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் சார். யார் லுக் அட் ஹவ் யங் ஹி இஸ் லுக்கிங். இஸ் கிவிங் அ ரன் ஃபார் த மனி டு ஆல் யங் ஆக்டர்ஸ். அண்ட் கடைசியா நன்றி சொல்றது ஏன் மறுபடியும் நன்றின்னு சொல்றேன். பிகாஸ் இதுக்கு இந்த சினிமாவுக்கு பொறுத்த ஒரு விஷயமா இருக்கு. விஜய் அண்ட் வர்கீஸ் மூலம் 2 பேரும் என்னோட ராக்கெட்டரியில் ப்ரொடியூசராக இருந்தாங்க. இந்த படம் பண்ணும்போது பல வாட்டி எனக்கு வந்து நான் உள்ள போயிட்டேன்னா வெளியே வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு குடுக்குறதுக்கு ஏன் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு புரியல ஏன் இந்த ஆள பத்தி யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது நான் நெறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு டைம் ஆயிட்டு இருந்துச்சு. அண்ட் நெறைய வாட்டி நான் விஜய்ட்ட சொன்னேன், "விஜய், ஐ யூ ஷூர் யூ வாண்ட் டு டூ திஸ் ஃபில்ம்? ஐ யூ ஷூர் வி வாண்ட் டு டூ திஸ் ஃபில்ம்?" அப்படின்னு கேட்டிருக்கேன். எனக்கு என் மேல எவ்வளோ நம்பிக்கை இல்லையோ, அத விட பல மடங்கு அதிக நம்பிக்கை விஜய்க்கு என் மேல இருந்திருக்கு. அதுக்காக ரொம்ப நன்றி விஜய். தேங்க் யூ மேன். என்ன பத்தி என்னையே வந்து கத்துக்க வச்சுட்டாரு. ஸோ ஐ எம் அண்ட் அதுக்கு காரணம் தி ரீசன் ஐ எம் சேயிங் இஸ் ஏன் இந்த படம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா ஏதோ ஒரு மனசுல நெடுகலா இருந்துச்சே இருந்துச்சு. ஏன் why is people not talking about him? And I just couldn't find the reason. I just do not know why we didn't celebrate him. And that was making me very insecure. And finally, பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பார்ல நம்ம இயக்குனர் ஒரு he's become not just my director but a very close family மாதிரி. பட் படம் ஒத்துக்கிறதுக்கு காரணமே
இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் தான். இந்த படத்தோட ஒரு சீனோட பாட்காஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டணும்னு ஆசைப்படுறேன் சார். இவரோட குரல், இவர் பண்ண சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாரும் கேட்டுங்க. அவரது உதவியாளரும் இன்னொரு குமாஸ்தாவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சாரங்கபாணி வந்ததும் எழுந்து நிற்கிறார்கள். சாரங்கபாணி டென்ஷனாக, வெளில போறது ஜிடி நாயுடு ஆபீஸ்ல வேலை பார்க்குற கிளர்க்கு தானே, எதுக்கு வந்துட்டு போறார்? வருமான வரி உதவியாளர். ஐயா, இவர் வேற ஜோலியா வந்திருக்கிறாரு. மிஸ்டர் போஸ்னு ஒருத்தரோட கடந்த 3 ஆண்டுகளா வருமான வரி கட்டின விவரங்களை கேட்டு வாங்கிட்டு போறார் சார். சாரங்கபாணி டென்ஷனாக, யோ, யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துருவீரா? வருமான வரி உதவியாளர், இல்லைங்க சார், அவரு போஸோட சரியான ஆவணங்களை எல்லாம் காமிச்சிட்டு தான் வாங்கிட்டு போறார் என்று அந்த ஆவணங்களை காண்பிக்கிறார். சாரங்கபாணியும் அவற்றை பார்க்கிறார். சாரங்கபாணி குழப்பத்துடன், அது சரி, ஆனா நாயுடு ஆபீஸ்ல இருந்து எதுக்கு போஸோட ஆவணங்களை வாங்கிட்டு போறா என்று அவர் கேட்க, மற்றவர்கள் புரியாமல் விழிக்க, வெளியே ஏதோ சலசலப்பு கேட்டு இவர்கள் வெளியே வராண்டாவுக்கு வருகிறார்கள். பியூன் ஓடி வருகிறார். பியூன் சாரங்கபாணியிடம், சார், ஒரு ஆள் நாயோட வந்து கலாட்டா பண்றாரு சார், நாயை உள்ள விட முடியாதுன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, எகத்தாளமா பேசுறார் சார் என்று சொல்ல சாரங்கபாணி வெளியே பார்க்கிறார். அங்கே ராஜபாளையம் நாட்டு நாய் ஒன்றுடன் ராமையா பிள்ளை. நாய் மற்றவர்களை பார்த்து குறைத்தபடி இருக்க அதன் பிடியை விடாமல் இருக்கிறார் ராமையா பிள்ளை. சாரங்கபாணி வாசலை நோக்கி நடந்து வருகிறார். ராமையா பிள்ளை உரக்க சாரங்கபாணிக்கு கேட்கும்படி, வணக்கம் சார், வாழ், இப்பெல்லாம் அடிக்கடி சந்திக்கிறோம். சாரங்கபாணி கடுப்புடன் நடந்தபடியே, மீதி போய் படத்தில் பாருங்க. இப்படி ஒருத்தர் கதை சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், எப்படிங்க நம்ம பண்ணாமல் இருக்க முடியும்? இதை பற்றி கவலைப்படாத, இன்னும் 4 மணி நேரத்தில் படம் பார்க்க போகிறாங்க. ஸோ அது இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, பேரெல்லாம் மாற்றிருக்கோம் நம்ம. அதனால் ஏன்னா அந்த சென்சாரோட மேட்டர்லாம் இருக்குது. பட் இரியா உன் குரல் தான் எனக்கு ராத்திரி கூட கேட்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரெப் இருக்கும்போது எந்த நடிகனாலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். காந்தின்னு ஒரு படம் சொன்னால் நீங்கள் வந்து பென் கிங்ஸ்லி பற்றி தான் யோசிப்பீங்க. பிகாஸ் இல்லை, நம்ம வந்து அன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கோமோ, வீரபாண்டிய கட்டபொம்மன்னா நமக்கு வந்து சிவாஜி கணேசன் சார் தான் ஞாபகம் வருவார். அது ஒரு பெருமையோட ஒரு பொறுப்பு கூட தான். ஸோ ஐ ஹோப் தட் வித் ஜிடி நாயுடு ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு ஒன் கிரேட் லெஜெண்டரி மேன் அண்ட் பி மை ஆனர். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், நன்றி. செக். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.